கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு தியானிக்க இருக்கிற தலைப்பு 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம். அந்த அதிகாரத்தை நம்ம பார்ப்போமானால், நம்மளுக்கு வாக்குவாதம் உண்டாக்கும்படி பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியினாலும் அசூசைகளை விட்டு விலகி இருங்கள்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இதில் 1லிருந்து 16 வரைக்கும் பார்ப்போமானால், எதனா மாம்சம்னா என்ன? மாம்ச பிரகாரம்னா நம்ம வந்து எப்படி நம்ம சரீர பிரகாரமா அப்படின்னா விபச்சாரம், வேசித்தனம், களவு, குடி, இதெல்லாம் வந்து மாம்ச பிரகாரம் நம்ம சரீர பிரகாரம் சொல்லுவாங்க. அப்படின்னா இதெல்லாம் நம்ம விட்டு விலகணும். ஆண்டவருக்கு பிடிக்காதது இந்த இந்த காரியங்கள் எல்லாம். அதே ஆவியினால என்னன்னா பொய் சொல்றது, மற்றவங்களை பற்றி குறை சொல்லி பேசுவது, மற்றவங்களை பற்றி குற்றம் சொல்லி பேசுறது தான் ஆவியினாலன்னு சொல்லும்போது, இது இரண்டுமே தேவனுக்கு அருவருப்பானது. இதை விட்டு விலகுன்னு சொல்லி தேவனோட வார்த்தை சொல்லுது. அந்த வசனம் ஃபுல்லாக என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பவுல் அவர்கள் கொரிந்து சபைக்கு சொல்கிறாரு. கொரிந்து சபையில் அவங்க செய்த பாவங்கள் ரொம்ப அவரை துக்கப்படுத்துகிற மாதிரி இருந்தது. எப்படின்னா இந்த பாவங்கள் எல்லாம் விட்டு விலகி ஆண்டவருக்குள்ள மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் அவர்கள் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது, உடனே இந்த கொரிந்து சபையார் கீழ்ப்படிந்து தேவனை ஏற்றுக்கொண்டு எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த நாட்களின் கூட நாம் தேவனோட பிள்ளைகளாக இருக்கும்போது எல்லா மாம்சமான சரீர பிரகாரமும் சரி, ஆவியினாலும் சரி, எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி நம்ம தேவனுக்குள்ள ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா பவுல் அவர்கள் மிகுந்த துக்கப்பட்டு வேதனைப்படும் போது தீத்துவை ஆறுதலா தேவன் அனுப்புகிறார். இந்த காலத்திலும் கூட நம்ம துக்கப்பட தேவன் அனுமதிப்பதில்லை. ஏன்னா துக்கத்துக்கு பதிலாக நம்மளுக்கு ஆறுதலின் தேவனா இருக்கிறார். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படும் போது தான் தேவன் நம்மளுக்கு ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் சரி, சகோதரனும் சரி, தேவன் மெய்யான தேவன், அவர் தான் உண்மையான தேவன் என்று நீங்க நினைத்து இந்த மாம்ச பிரகாரமும் சரி, ஆவியின் பிரகாரமும் சரி, இந்த கொலை, விபச்சாரம், குடி, பொறாமை, வேசித்தனங்கள் இதெல்லாம் விட்டு தேவனை பின்பற்றுங்கள். இரண்டாவதாக என்ன சொல்லுகிறதுனா, மனம் திரும்புதல்னா வெளிப்பிரகாரமாக அல்ல, உள்ளான மனசுல ஆண்டவர் தான் ரட்சகர், ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்பதை மனப்பூர்வமா அவரை ஏற்றுக்கொள்ளணும். வெளியே ஒரு பிரகாரமாகவும் உள்ள ஒரு பிரகாரமாகவும் இருக்கக்கூடாது. ஆண்டவரை துக்கப்படுத்தும்படியாக இருக்கக்கூடாது. மனசார உள் பிரகாரமாக நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா மனம் திரும்புதல் தான் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக நம்ம மாறுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த காலத்திலும் கூட எத்தனை பேர் ஊழியக்காரங்களை கொண்டு நம்மளுக்கு எத்தனை பேர் சொல்றாங்க. அந்த வார்த்தைகள்லாம் ஏற்றுக்கொண்டு நீங்க ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்படுங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா நடங்க. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.